ஹலோ கைஸ், ஸோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம், ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பார்ட்னராக இருந்தால் அவங்க ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது, மற்ற இன்கம் எப்படி காமிக்கிறது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணல, பட் பார்ட்னர்ஷிப்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கும்ல, இன்ட்ரெஸ்ட்டோ சேலரியோ அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து அந்த டீட்டெயில் எப்படி காமிக்கிறது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 3 இம்பார்ட்டண்டான விஷயம் அந்த பார்ட்னரோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது. ஃபஸ்ட்டு ஜென்ரல் இன்ஃபார்மேஷனில் வந்து எந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மோ அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட டீட்டெயில் கொடுத்துருங்க. ஸோ ஃபைலிங் ஸ்டேட்டஸில் போனீங்கன்னா கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து கேட்குறாங்க வெதர் யூ ஆர் ஏ பார்ட்னர் இன் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ ஆன்சர் இஸ் இது கிளிக் பண்ணிவிட்டு அந்த இங்கே ஜஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட நேம் ப்ளஸ் அந்த பார்ட்னர்ஷிப்போட பேன் நம்பர் இது கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ஃபைன். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஒர்க்கு. ஸோ இது ஒன்று முடிஞ்சு. ஸோ இது தவிர வேறு ஏதாச்சும் பிஸ்னஸ் இன்கம்னா அது தாராளமாக நீங்கள் காமிச்சிக்கலாம். அந்த ஒர்க் முடிஞ்சோடனே செகண்ட் ஒர்க் வந்து ஷெட்யூல் பிபி. ஸோ பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல். இன்கேஸ் வந்து அந்த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து உங்களுக்கு ரெமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெமினேஷன் கொடுத்தா அது இன்கம் ஃப்ரம் சேலரி ஹெட்டில் காமிக்கக்கூடாது. பிகாஸ் there is no employer and employee relationship. So income from salary headல காமிக்கணும்னா எம்ப்ளாயர் அண்ட் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கணும். ஸோ அது வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் கிடையாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து செப்பரேட்டாக காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிஸ்னஸ் அண்ட் ப்ரொஃபஷனல் இது இங்கே எடிட் பண்ணிடுங்க. எடிட் பண்ணி பாயிண்ட் நம்பர் 24. ஸோ எனி அதர் இன்கம் நாட் இன்க்ளூடிங் இன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஸோ இது வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. ஸோ இன்க்ளூடிங் த இன்கம் ஃப்ரம் சேலரி, கமிஷன், போனஸ், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ அது ரிசீவ் பண்ணிங்கன்னா அந்த இன்கம் இங்கே காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒர்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு புக் ப்ராஃபிட் கேல்குலேஷன் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் பார்ட்னர்ஷிப் ரிட்டர்னோ எல்எல்பி ரிட்டர்னோ ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். புரியலைன்னா காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் புக் ப்ராஃபிட் கேல்குலேஷன் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ பார்ட்னரோட டீட்டெயில் நம்ம எப்படி பண்ணுறது அது நான் ரெடி பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து புக் ப்ராஃபிட் கேல்குலேஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போட இல்லைன்னா எல்எல்பியோட ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா புக் ப்ராஃபிட் என்னன்னு தெரிய வரும். இன்கேஸ் தெரியலன்னா காமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் புக் ப்ராஃபிட், காம்படிஷன் ஆஃப் புக் ப்ராஃபிட் எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ பேஸ் ஆன் தட் நாங்கள் ஒரு வீடியோ ரெடி பண்ணுறோம். ஃபைன். ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இது பார்ட்னர்ஷிப் எல்எல்பியோடது. இங்கே வந்து 2 பார்ட்னருக்கும் ஒரு இன்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்கம் தான் நீங்கள் இப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது உங்கள் இன்கம் இங்கே காமிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாலாஜிக்கு வந்து 89,500 கொடுத்துருக்காங்க. கமிஷன், போனஸ், இன்ட்ரெஸ்ட் ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டீட்டெயில் இங்கே அப்டேட் பண்ணலாம். அப்படி எதுவும் கொடுக்கலையா? ஸோ சிம்பிளி கிளிக் ஆன் சேவ். ஹோப் யா. ஸோ இன்கம் ஃப்ரம் சேலரி ஏதாச்சும் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து டீட்டெயில் வந்து இந்த ஷெட்யூல் பிபியில் தான் காமிக்கணும். நாட் ஃப்ரம் இன்கம் ஃப்ரம் சேலரி ஹெட். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் வந்து ஷெட்யூல் இஃப். ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கைஸ், நாங்கள் வந்து ஒரு டேக்ஸ் கம்யூனிட்டி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். வேறு டெய்லி அப்டேட்ஸ் டாக்ஸேஷன் ரிலேட்டடோ, லேபர் லா ரிலேட்டடோ, கேஸ் லா ரிலேட்டடோ ஏதாச்சும் அப்டேட் இருந்துச்சுன்னா நாங்கள் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம். அது போக உங்களுக்கு மந்த்லி ஒரு மேக்சின் கிடைக்கும். மீன்ஸ் என்னென்ன டீட்டெயில் அப்டேட் பண்ணியிருக்கணுமோ அந்த டீட்டெயில் வந்து ஒரு மேக்சின் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம் மந்த்லி. அண்ட் இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 365 டேஸ் 365 rupees, 365 அப்டேட். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பிஎஃப் இஎஸ்ஐ லேர்ன் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டே வைஸ் வந்து எப்படி கேல்குலேஷன் பண்ணுறது, பிஎஃப்னா என்ன, இஎஸ்ஐ என்னன்னா, வேஜஸ்னா என்ன, ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது, சலானை எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அண்ட் கம்ப்ளைன்சஸ் எப்படி மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அது ரிலேட்டட் ஒரு கோர்ஸ் 7 days சேலஞ்ச் மாதிரி இருக்குது. இது 499. இதோட உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு செப்பரேட் வாட்ஸ்அப் குரூப், செப்பரேட் டெலிகிராம் குரூப் இருக்கும். வேறு எவ்ரி சண்டே வி வில் டிஸ்கஸ். யா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடலாம், இல்லைன்னா டேரெக்டாக இங்கேருந்து ஜாயின் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ஸோ உங்கள் பார்ட்னர்ஷிப் ஃபார்மோட டீட்டெயில் இங்கே அப்டேட் பண்ணிக்கா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் எல்எல்பி இல்லைனா பார்ட்னர்ஷிப் ஃபார்முக்கு டேக்ஸ் ஆடிட் வந்துருச்சுன்னா ஸோ டியூ டேட் வந்து 31st October. ஸோ அந்த ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டு தான் நீங்கள் இண்டிவிஜுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண முடியும்ல. ஸோ அதனாலே தான் கேட்குறாங்க. இன்கேஸ் டேக்ஸ் ஆடிட் வந்துச்சுன்னா ஸோ பார்ட்னரோட ரிட்டர்னும் டேக்ஸ் ஆடிட்டில் தான் டேக்ஸ் ஆடிட் டியூ டேட் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ அங்கே வந்து டிலே அது ஒரு நாள் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து கன்சிடர் டு பார்ட்னரோட ரிட்டர்னும் அப்போ ஃபைல் பண்ணணும். ஸோ நம்ம கேஸில் வந்து நோ. அண்ட் 92E வந்து நத்திங் பட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் சொல்லுவாங்க. ஸோ உங்கள் பார்ட்னர்ஷிப்போ எல்எல்பியோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்கில் வர்றாங்களா இல்லையான்னு இருக்குது. ஸோ 40,000 லாஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஆட் பண்ணாலும் இது வந்து லாஸில் தான் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன்
எப்படி பண்ணுறது கமெண்ட் செஷனில் டைப் பண்ணுங்கன்னா நான் அதுக்கு ஒரு வீடியோ ரெடி பண்ணுறேன். ஸோ இங்கே 0 இருக்கட்டும். க்ளோசிங் பேலன்ஸ் எப்படி காமிக்கிறதுனா சேம் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க, ப்ராஃபிட் இருந்ததா லாஸ் இருந்ததா அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு பேலன்ஸாக என்ன இருக்கோ அந்த டீட்டெயில் இங்கே கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 20,000 டெபாசிட் பண்ணியிருந்தேன், அது அப்படியே இருக்குது. ஸோ சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த 3 அப்டேட் கம்பல்சரியாக பண்ணிடுங்க. பார்ட்னர்ஷிப் இன்கேஸ் நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் பார்ட்னராக இருந்தீங்கன்னா. அது தவிர வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு நீங்கள் தாராளமாக அங்கே அப்டேட் பண்ணிடலாம். ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செஷனில் டைப் பண்ணுங்கள்.